வணக்கம் தமிழா செய்திகள். தமிழ்நாடு கேரம் சங்கம் மற்றும் சேலம் மாவட்ட கேரம் சங்கம் இணைந்து நடத்தும் 64வது மாநில அளவிலான கேடட் மற்றும் சப்ஜூனியர் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 2024-2025 12 வயது முதல் 14 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான போட்டி சேலம் அம்மாப்பேட்டை ஏவிஎஸ் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியின் துவக்க விழா நிகழ்ச்சியாக சேலம் மாவட்ட கேரம் கழக சங்க செயலாளர் KT அன்பன் டேனியல் வரவேற்புரை நிகழ்த்தினார். அகில இந்திய கேரம் சம்மேளனத்தின் துணைத் தலைவரும் தமிழ்நாடு கேரம் சங்கத்தின் தலைவரும் சேலம் மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவருமான நாசர்கான் என்கின்ற அமான் தலைமை வகித்தார். முதுநிலை துணைத் தலைவர் சிவக்குமார், ஆலோசகர் விஜயராஜ், பொருளாளர் கார்த்திகேயன், இணைச் செயலாளர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போட்டியை உதவி ஆட்சியர் அக்ரிதி ஷெட்டி IAS துவக்கி வைத்தார். கேடட் பிரிவு போட்டிகளை AVS மற்றும் சக்தி கைலாஷ் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் செந்தில்குமார், தமிழ்நாடு கேரம் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மரிய இருதயம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சன்னி ஸ்போர்ட்ஸ் மேனேஜிங் டைரக்டர் அடல் மித்ரா, AVS பொறியியல் கல்லூரி முதல்வர் சுந்தரராஜன், மாவட்ட கல்வி அலுவலர் நரசிம்மன், சேலம் மாவட்ட கல்வி அலுவலர் சங்ககிரி பெருமாள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முடிவில் சேலம் மாவட்ட கேரம் சங்கத்தின் பொருளாளர் CN அல்லிமுத்து நன்றி உரை ஆற்றினார். Parents and team managers kindly get inside the hall. தமிழ்நாடு கேரம் சங்கமும் சேலம் மாவட்ட கேரம் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற மாநில அளவிலான இந்த போட்டியிலே பங்கேற்று எங்களெல்லாம் சிறப்பு சேர்க்க வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர், இந்த மாணவர் மாணவிகள் மீது சிறிது நேரத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு கேரம் விளையாட்டிலே தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்டத்தினுடைய பயிற்சி மாவட்ட தலைவர் சப் கலெக்டர் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து வழக்கம் போல எங்களோடு துணை நின்று நடத்தவும், இந்த இடத்தை எனக்கு முன்னால் தெரிவித்ததைப் போல கேட்டதையெல்லாம் இந்த நிமிடம் வரை இன்னும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரையும் அதற்கு பின்னால் ஏதேனும் வாய்ப்பு இருந்து கேட்டால் அதையும் செய்து வருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பாசத்துக்குரிய சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, எங்களுடைய மாநிலத்தின் பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் மரியா இருதயம், அவர் அர்ஜுனா அவார்டி அவர் ஒருவர் தான். இன்று வரை அந்த இடத்தை யாரும் நிரப்பவில்லை. அந்த பெருமை சேர்க்கின்ற இடத்திலே எங்களுடைய மேடையை அமர்ந்திருத்துக் கொண்டிருக்கிறார். அவரையும் மாநிலங்களையும் மாநிலத்தினுடைய துணை செயலாளர் அவர்களையும் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர்கள், மாவட்டத்தினுடைய துணை தலைவர்கள் இவரையாக விளையாடி வருங்காலத்திலே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் அமெரிக்கா கலிபோர்னியாவில் நடந்த போட்டியிலே நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் பிள்ளைகள் அவர்கள்தான் உலகத்தரத்திலே தங்க கோப்பைகளை வென்று 2 கோடி ரொக்க பரிசையும் இன்று விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரங்களால் பெற்ற அதில் ஒரு பிள்ளை காசிமா என்கின்ற ஒரு பெண் குழந்தை அவருடைய தந்தை இங்கே வருகை தந்திருக்கின்றார்.
அவரையும் அவரோடு சேர்த்து வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களையும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தினரையும் வருகை தந்திருக்கின்ற ஆசிரியைகள் இதோடு அல்லாமல் இறுதி நேரத்தில் தெரிவித்ததற்காக மாவட்டத்தினுடைய CEO முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் பிஇடிகளை ஒரு 17 பேரை எங்களுக்காக ஒதுக்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அதற்கும் ஒத்துழைத்திருந்தார். அவர்களுக்கும் தமிழ்நாடு கேரம் சங்கத்தின் சார்பாக மாவட்ட கேரம் சங்கத்தின் சார்பாக நான் நன்றி. நாளை நடக்கின்ற போட்டியிலே கலந்து கொள்வதற்காக எங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்ட நம்முடைய அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் இரா ராஜேந்திரன் அவர்கள் நாளை வருகை தர இருக்கிறார்கள். நாளைய மறுநாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக மாண்புமிகு மேயர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியினை வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். விளையாட்டு என்பது கேரம் விளையாட்டை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இன்றைக்கும் பல்வேறு துறைகளிலே கல்லூரியிலே அதிலேயும் மருத்துவக் கல்லூரியிலே இடம்பெறுகின்ற அளவிற்கு கேரமிலே பயிற்சி பெற்று விளையாடி மதிப்பெண்களை பெற்று சான்றிதழ்களை பெற்றிருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் பரிசு பெறுவதை மட்டுமல்ல கல்லூரியிலே சேர்க்கைக்காக சேருவதற்கான இடத்தினை ஒதுக்கிக் கொள்ளவும் இந்த விளையாட்டு பயன்படுகிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நேஷனல் அவார்டு இது உலக தரம் வாய்ந்த விளையாட்டாக இன்று கேரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை முதலிடமாக இருந்தாலும் கோவை, திருப்பூர், திருச்சி, மதுரை, சேலம் அப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் இன்று விளையாட்டுத் துறையிலே முதன்மை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வருகை தந்தும் இருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய பாராட்டுதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் வெற்றி பெற நான் வாழ்த்துகின்றேன். என்றைக்கும் கேரம் வளர்ச்சிக்காகவும் கேரம் வளர்ச்சியிலே ஈடுபட்டிருக்கின்ற உங்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு கேரம் சங்கம் என்றைக்கும் துணை நிற்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற மாணவர் மாணவிகள் பெற்றோர்கள் அந்தந்த மாவட்டத்திலே இருக்கின்ற கேரம் சங்கம் பழையான சங்கங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேரம் சங்கம் இருக்கும். அந்த கேரம்